கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். திரைப்படத்தில் ஹீரோவாக வலம் வந்த ஒரு பிரபலமான நடிகர் திரைக்கு பின்னால் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் வில்லனாகவே மாறி ஒரு கொடூரமான கொலையை அரங்கேற்றிருக்கிறார். அந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றியும் இன்றைய செல்போன் யுகத்தில் படிக்காதவங்களையும் கடந்து மெத்த படித்த மருத்துவரையே டேட்டிங் ஆப் மூலமாக பழகி பணம் பறித்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நடிகரின் பண்ணை வீட்டில் ரசிகருக்கு நேர்ந்த பயங்கரம். கொலை வழக்கில் கைதான பிரபல நடிகர். திரைப்படங்களில் வர்றது மாதிரியே கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஒரு கொடூரமான கொலையில் சாண்டல்வுட் திரையுலகத்தின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான பிரபலமான நடிகர் தர்ஷன் தன்னுடைய ரசிகரையே கூலிப்படையை வச்சு கடத்தி கொலை செய்த குற்றத்திற்காக போலீசார் அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய திரை உலகிற்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்றே கூறலாம். பல கோடி ரசிகர்களை தன் வசம் வைத்திருக்கும் மிக பெரிய நடிகர்கள் பலருக்கும் ரோல் மாடலாகவும் உள்ளார்கள் என்பதால் திரை உலகை கடந்தும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பலருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய பொறுப்புக்கு உரியவர்களாக ஆகின்றனர். ஆனால் அதனை மறந்து போகும் பல நடிகர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து விடுவதால் மிக மோசமான விளைவுகளுக்கு காரணமாகி விடுகின்றனர். அப்படித்தான் சித்ரதுர்காவில் உள்ள ஒரு மருந்து கடையில் வேலை பார்த்து வந்த 33 வயதான ரேணுகாசாமி கடந்த ஜூன் 5ஆம் தேதி சித்ரதுர்காவில் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3 நாட்கள் கழித்து ஜூன் 8ஆம் தேதியன்று உடலில் ஏகப்பட்ட காயங்களுடன் பெங்களூரு காமாட்சிபாளையம் பகுதியில் உள்ள ஒரு சாக்கடையில் இருந்து ரேணுகாசாமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் சடலத்தை மீட்டு வழக்கு பதிவு செய்த காமாட்சிபாளையா போலீசார் வழக்கு தொடர்பாக 10 பேரை கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கன்னட திரையுலகின் முக்கிய நடிகர்களில் ஒருவரான சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் தான் கூலிப்படையை ஏவி ரேணுகாசாமியை கொலை செய்ததாக போலீசாரையே அதிர வைக்கும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மைசூரில் பண்ணை வீட்டில் தங்கியிருந்த நடிகர் தர்ஷனை கைது செய்து பெங்களூருவுக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவரை பல மணி நேர விசாரணைக்கு பிறகு கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது மேலும் விசாரணைக்காக 6 நாட்கள் காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டது ನೀதிமன்றம். ಕಾಮಾಕ್ಷಿಪಾಳ್ಯ ಪೊಲೀಸ್ ಠಾಣೆಯಲ್ಲಿ ವರದಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಒಂದು ಕೊಲೆ ಪ್ರಕರಣದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಕನ್ನಡ ಚಲನಚಿತ್ರರಂಗದ ಓರ್ವ ನಟರನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ಈ ಕೊಲೆ ಪ್ರಕರಣ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದಿನಾಂಕ 9ರಂದು ಅಂದರೆ ಭಾನುವಾರದಂದು ಸಿಕ್ಕಂಥ ಒಂದು ಅಪರಿಚಿತ ಗಂಡಸಿನ ಶವದ ಆಧಾರದ ಮೇರೆಗೆ ಆತನ ದೇಹದ ಮೇಲೆ ಇದ್ದಂತಹ ಗಾಯಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ಕಾಮಾಕ್ಷಿಪಾಳ್ಯ ಪೊಲೀಸ್ ಠಾಣೆಯ ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಕೊಲೆ ಪ್ರಕರಣವನ್ನು ಭಾನುವಾರದ ದಿವಸವೇ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗಿತ್ತು. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ CCTV ಮತ್ತು ಇತರ ತಾಂತ್ರಿಕ ಸಾಕ್ಷಿಗಳ ಆಧಾರದ ಮೇಲೆ ಈ ಕೊಲೆಯಾದ ವ್ಯಕ್ತಿಯ ಗುರುತು ಪರಿಚಯ ಗೊತ್ತಾಗಿದ್ದು ಆತ ಚಿತ್ರದುರ್ಗ ನಗರದ ರೇಣುಕಾಸ್ವಾಮಿ ಅಂತೇಳಿ ಈಗಾಗಲೇ ಗೊತ್ತಾಗಿದೆ. ಅದರ ಆಧಾರದ ಮೇಲೆ ಮುಂದಿನ ತನಿಖೆಯನ್ನು ಕೈಗೊಂಡಿದ್ದು ಅದರಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ ಹಾಗೆ
ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಓರ್ವ ನಟ ಹಾಗೂ ಆತನ ಸಹಚರರನ್ನು ನಾವು ಬಂಧಿಸಿ ಕೂಲಂಕುಷವಾದಂತಹ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಮತ್ತು ತನಿಖೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತನಿಖೆಯ ಪ್ರಕ್ರಿಯೆಗಳು ನಡೀತಾ ಇರೋದರಿಂದ ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಳನ್ನು ಈ ಹಂತದಲ್ಲಿ ನಾವು ಕೊಡೋದು ಕಷ್ಟ ಆಗ್ತದೆ. ನಂತರದ ಸಮಯದಲ್ಲಿ ತಮಗೆ பூரக மாಹಿತಿಗಳನ್ನು கொள்ளலாம். இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கன்னட நடிகையான பவித்ரா கவுடாவையும் கைது செய்தது காவல்துறை. சித்ரதுர்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மருந்து கடை ஊழியரை கன்னட திரையுலகின் பிரபலமான நடிகர் என்று சொல்லப்படக்கூடிய தர்ஷன் ஏன் கூலிப்படையை ஏவி கொலை பண்ணணும்? அதே நேரத்தில் இந்த வழக்கில் கன்னட நடிகையான பவித்ரா கவுடாவையும் போலீஸார் ஏன் கைது பண்ணாங்க? இந்த வழக்கில் நடிகர் தர்ஷனுக்கும் நடிகை பவித்ரா கவுடாவிற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கன்னட திரை வாழ்க்கையில் மின்னிய நடிகர் தர்ஷன் கடந்த 2003ஆம் ஆண்டு தன்னுடைய உறவினரான விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் நடிகர்களின் வாழ்க்கையில் எழுதப்படாத சட்டமாக இருக்கும் உடன் நடிக்கும் நடிகையுடன் ஏற்படும் தொடர்புக்கு தர்ஷனும் தப்பவில்லை. இதனால் தன்னுடன் நடித்த பவித்ரா கவுடா என்ற நடிகையுடனான பழக்கத்தால் நிஜ வாழ்க்கையில் மனைவியுடன் மனக்கசப்பு ஏற்படவே இருவருக்குள்ளும் பிரிவு ஏற்பட்டது. இதனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தர்ஷன் மனைவியை தாக்கி சிறை வரை சென்று வந்தாலும் கூட பலரின் முயற்சியால் மனைவி விஜயலட்சுமியுடன் சுமூக வாழ்க்கையை தொடர்ந்து வந்தார் தர்ஷன். ஆனாலும் கூட சக நடிகையான பவித்ரா கவுடாவுடனான தொடர்பு மட்டும் இல்லாமல் இருக்கவில்லை. இதனை அறிந்த மனைவி விஜயலட்சுமி தான் தன் கணவர் தர்ஷனுடனும் மகனுடனும் இருக்கும் புகைப்படத்தை இதுதான் நாங்கள், இவர் எங்களுக்கு மட்டுமே உரியவர் என்ற வாசகத்துடன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து சில மணி நேரங்களிலேயே தர்ஷனுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு பவித்ரா கவுடாவும் புயலை கிளப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த தர்ஷனின் மனைவி விஜயலட்சுமி பவித்ரா கவுடா, அவரது கணவர் சஞ்சய் சிங், மகள் குஷி கவுடா ஆகியோருடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு பவித்ராவை கடுமையாக சாடியதோடு இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரித்தார். இந்த விவகாரம் நடந்த தினத்தன்று தர்ஷன் நடித்த காட்டேரா படத்தின் வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பும் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. பெங்களூருவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட ரேணுகாசாமி தர்ஷனின் தீவிர ரசிகர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. ಒಂದೊಮ್ಮೆ ಅದಾಗಿದ್ರೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ನೋಡಿದ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಷ್ಟು ದಾರಿಗಳಿದ್ವು. ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ಬೋದಾಗಿತ್ತು, ಅಥವಾ ಅವರ ಪೇರೆಂಟ್ಸ್ಗಳಿಗೆ ಹೇಳ್ಬೋದಾಗಿತ್ತು, ಅಥವಾ ಅವರಿಗೆ ಕರೆದು ಅವರೇ ಬುದ್ಧಿನೂ ಹೇಳ್ಬೋದಾಗಿತ್ತು. ಆದರೆ ಇದು ಬಹುಶಃ ಯಾವ ನಾಗರಿಕ ಸಮಾಜದಲ್ಲಿ ಸಹ ಇದನ್ನು ನಾವು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಒಂದೊಮ್ಮೆ ನಾನು ಮಾಡಿರೋ ಸರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಒಂದೊಮ್ಮೆ ಆಗಿದ್ದರೆ ಅದು ತಪ್ಪದು, ನಾನು ಸಹ ಅದನ್ನು ಒಪ್ಪಲ್ಲ. ಆದರೆ ಒಂದೊಮ್ಮೆ ಆಗಿತ್ತು ಅಂದರೆ ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ಬೇರೆ ಮಾರ್ಗಗಳಿತ್ತು. ದಯಮಾಡಿ ಅದನ್ನು ಮಾಡ್ಬೋದಾಗಿತ್ತು. ಅದು ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ತನಿಖೆಯಿಂದ ಅದೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗಬೇಕಾಗಿದೆ. ನೋಡೋಣ ಸರ್ ಅದೇನಾಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ. திரைத்துறையில் இதுபோல் சக நடிகைகளுக்கு இடையேயான தொடர்பு ரொம்ப சகஜம் அப்படின்னாலும் கூட அவங்களே அவங்களுடைய குடும்பங்களை பற்றி பெருசாக கவலைப்பட்டதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரேணுகாசாமியின் இந்த கொடூரமான கொலைக்கு நடிகர் தர்ஷனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமானது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். பொதுவாக தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனை விட தாங்கள் விரும்பும் நடிகர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாத ரசிகனாக இருந்துள்ளார் ரேணுகாசாமி. நடிகர் தர்ஷனுக்கும் அவருடைய மனைவி விஜயலட்சுமிக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையை கண்டு கலங்கிய ரேணுகாசாமி இதற்கு காரணமான பவித்ரா கவுடாவின் சமூக வலைதள கணக்கில் அவரை ஆபாசமாக திட்டி செய்திகளை அனுப்பியுள்ளார். இதற்கு பிறகுதான் கடந்த 5ஆம் தேதி ரேணுகாசாமி சித்ரதுர்காவில் கடத்தப்பட்டு பெங்களூருவுக்கு கொண்டு வரப்பட்டு சித்திரவதை செய்து அடித்தே கொலை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கைகள் கூறும் நிலையில் ரேணுகாசாமி சடலம் கிடந்த பகுதிக்கு நடிகர் தர்ஷனின் கார் வந்து செல்வது அப்பகுதியில் இருக்கும் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. ஆனால் அந்த காரின் உள்ளே நடிகர் தர்ஷன் இருந்தாரா என்பது உறுதியாக தெரியாத நிலையில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் 8 பேரும்
தர்ஷன் அங்கிருந்ததாக கூறியதே இந்த வழக்கில் தர்ஷனுக்கும் தொடர்பு இருப்பது உறுதியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகலில் பவித்ரா கவுடாவும் கைது செய்யப்பட்டதை அடுத்து பெங்களூரு RR நகரில் உள்ள சேலஞ்சிங் ஸ்டார் என்று அழைக்கப்படும் தர்ஷனின் வீட்டிற்கு பலத்த போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் கொலையான ரேணுகாசாமிக்கு சமீபத்தில் தான் திருமணம் முடிந்து மனைவி 3 மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் பிரேத பரிசோதனைகள் முடிவடைந்து சித்ரதுர்காவில் உள்ள அவருடைய உறவினர்களிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் தர்ஷனின் ரசிகர்கள் மட்டுமின்றி சாண்டல்வுட் சினிமா வட்டாரமே அதிர்ச்சியில் மூழ்கியிருக்கிறது. ಮಾನವೀಯತೆ ಇಲ್ಲ, ಮನುಷ್ಯತ್ವ ಇಲ್ಲ. ಇವರು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು, ಇವರು ಸ್ಟಾರ್ಗಳು ಈ ಜೀವನದಲ್ಲಿ, ಈ ದೇಶದಲ್ಲಿ. ಏನ್ ಮಾಡೋಣ ಮಾತಾಡಿ ಹೋದ ಮಗ ಬರ್ತಾನ ಅವ್ರು ಯಾರ ಜೀವನ ಕೊಡ್ತಾರ? சினிமா துறையில் இது போன்ற சம்பவங்கள்லாம் திரைப்பிரபலங்களுக்கு சகஜம் அப்படின்னாலும் கூட இந்த குற்றத்தின் தீவிரமும் பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பும் அநீதியும் அளவிட முடியாது. அதுலேயும் கொலைக்கான காரணத்தை யாராலும் நியாயப்படுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் நடிகர்களின் பின்னால் கண்மூடித்தனமாக ஓடக்கூடிய இளைஞர்களின் ஆட்டுக்கூட்டத்திற்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.